கட்சிகளின் கூட்டணிகள் சிறிய கட்சிகளுக்கு நிர்பந்தமா? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி இருக்காங்க. கூட்டணி முடிவுகள், தேர்தல் அறிக்கை தயாரிப்பு, பிரச்சாரங்கள்னு தேர்தல் திருவிழா களைகட்ட துவங்கி இருக்கு. பெரிய கட்சிகள் கூட்டணி முடிவுகளை முடிச்சிட்டு தேர்தல் பணிகளை துவங்கிட்டாலும் பாமகவோட ராமதாஸ் தரப்பு, ஓபிஎஸ் தரப்பு, தேமுதிக, புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் இன்னமும் கூட்டணி முடிவெடுக்காம காலம் தாழ்த்திட்டு வராங்க. இந்த கட்சிகளை கூட்டணியில சேர்க்க திமுகவும் அதிமுகவும் முதல்ல ஆர்வம் காட்டி வந்த நிலையில இப்போ நிலைமை தலைகீழா மாறி பிரதான கட்சி ஒன்றோட கூட்டணி அமைத்தே தீரணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு சிறிய கட்சிகள் தள்ளப்பட்டிருக்கு. பெரிய கட்சிகள் கூட்டணிக்காக சிறிய கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்குதா? கூட்டணி முடிவு எடுக்க முடியாத அளவுக்கு சிறிய கட்சிகள் ஏன் தடுமாறுது? தேமுதிகவோட உண்மையான எதிர்பார்ப்பு தான் என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். தந்தை மகன் மோதலுக்கு பிறகு பாமக இரண்டா பிளவுபட்டிருக்கு. அன்புமணி பக்கம் பெரும்பான்மையான நிர்வாகிகள் நிக்க பாமக அன்புமணிக்கு தான் உறுதியாகிடுச்சு. அவரு தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைஞ்சிட்டாரு. ஆனா ராமதாஸ் தரப்பு மட்டும் இன்னமும் எந்த கூட்டணியிலையும் சேர முடியல. மகன் அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறதால அந்த கூட்டணியில ராமதாஸால இடம்பெற முடியாது. அவருக்கு திமுக மற்றும் தாவேகா தான் சாய்ஸா இருக்கு. திமுக கூட்டணியில பாமக சேர அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னும் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ராமதாஸ் தரப்பு நடத்தி வரதா தகவல்கள் வெளியான நிலையில திமுக கூட்டணியில இருக்கிற விசிக பாமக பாஜக இடம்பெறும் கூட்டணியில இடம்பெற மாட்டோம்னு கொள்கை முடிவாவே அறிவிச்சு அதையே இப்ப வரைக்கும் கடைபிடிச்சிட்டும் வருது. பாமக நிறுவனரான ராமதாஸ் தரப்ப கூட்டணியில சேர்க்கணுமா வேண்டாமா அப்படின்றது திமுகவோட முடிவுன்னும் ராமதாஸ் இடம்பெறும் கூட்டணியில விசிக இருக்காதுன்னு வெளிப்படையாவே அறிவிச்சிருக்காரு திருமாவளவன். ராமதாஸ் பெறாத பிள்ளை திருமாவளவன்னு சேலம் பாமக எம்எல்ஏ அருள் சொல்ற நிலையில திருமாவளவனுக்கும் ராமதாஸுக்கும் நடுவுல என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. 2012ஆம் ஆண்டு முன்பு வரைக்கும் திருமாவளவனும் ராமதாசும் மிக நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. வட மாவட்டங்கள்ல வன்னியர் மற்றும் தலித் ஒற்றுமைக்காக பல நடவடிக்கைகளை 2 பேரும் முன்னெடுத்தாங்க. தஞ்சையில குடிதாங்கி பகுதியில இறந்த தலித் முதியவர் ஒருவரோட சடலத்தை எடுத்து செல்ல வன்னியர்கள் தடுத்த போது இறந்த முதியவரோட சடலத்தை தன் தோல்ல சுமந்தாரு ராமதாஸ். இதுக்காக அவருக்கு தமிழ் குடிதாங்கி அப்படிங்கிற பட்டத்தை விசிக வழங்குச்சு. ஈழத்தமிழர் உள்ளிட்ட விவகாரங்களுக்காக தமிழ் பாதுகாப்பு இயக்கம் அப்படின்ற ஒரு தனி இயக்கத்தை 2 பேரும் துவங்கினாங்க. ஆனா 2012ஆம் ஆண்டு தர்மபுரி நாயக்கன் குட்டாய் கிராமத்துல இளவரசன் திவ்யா காதல் விவகாரத்துல அந்த கிராமமே தீக்கிரையாக்கப்பட்டுச்சு. அந்த சம்பவம் வன்னியர் தலித் பிரச்சனையா உருவெடுக்க வட மாவட்டங்கள் கொந்தளிச்சது. இந்த வன்முறையால பாமக விசிகாவுக்கு இடையில கருத்து மோதல்கள் ஏற்பட இனி எப்பவும் பாமகவோட எந்தவித தொடர்பும் விசிக வச்சுக்காதுன்னு அறிவிச்சாரு திருமா. இதன் பிறகு தலித் அல்லாதார் கூட்டமைப்பை ராமதாஸ் ஏற்படுத்தினப்போ அதுவும் திருமாவளவனுக்கும் ராமதாஸுக்குமான இடைவெளியை அதிகமாக்குச்சு. அந்த இடைவெளி 2026 தேர்தலையும் தொடர்ந்துட்டு இருக்கு. முதல்வராகவும் அதிமுகவோட தலைமை பொறுப்பையும் செல்வாக்கான நபராயிருந்த ஓபிஎஸ் இப்போ தனிமரமா நிற்கிறாரு. அதிமுகவில் தன்னை இணைச்சுக்கணும்னு வெளிப்படையா கோரிக்கை விடுத்தும் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரல. இதுக்கு நடுவுல பாஜக பக்கம் பேச்சுவார்த்தையும் முதல்வரை நேர்ல சந்திச்சதும் ஓபிஎஸோட அரசியலை பரபரப்பாக்குச்சு. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிச்சு நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் நின்று தன்னோட பலத்தை நிரூபிச்சாலும் சட்டமன்ற தேர்தலில் அவருக்கான அரசியல் திக்கு தெரியாம இருக்கிறத பார்க்க முடியுது. பாஜக தரப்புல இருந்தும் ஓபிஎஸ் பத்தின எந்த அறிவிப்பும் இல்லாம அதிமுகவும் ஓபிஎஸ் தவிர்க்க அடுத்து என்ன செய்வார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் சில நாட்களுக்கு முன்பு வர பெரிய டிமாண்டா இருக்கிற கட்சியா பார்க்கப்பட்ட தேமுதிக இன்னமும் எந்த கட்சியோடையும் முதல் கட்ட பேச்சுவார்த்தையை துவங்காம இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா 234 தொகுதிகளுக்கும் விருப்ப மனுவை வாங்க துவங்கி இருக்கு தேமுதிக. 2011-16 கூட்டணிக்காக திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுட்டு தேமுதிக கிட்ட பேசின நிலையில தேமுதிகவோட வலிமை குறைஞ்சிருக்கிறதா நினைக்கிற திமுக அதிமுகவால அவங்க கேட்கிற தொகுதிகளை ஒதுக்க முடியலங்கிற பேச்சு இருக்கு.
2026 தேர்தல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மிக முக்கிய தேர்தலா பார்க்கப்படுது. அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட பிறகு திமுக தொடர்ச்சியா 2 தேர்தல்ல ஜெயிச்சதா வரலாறு இல்லை. அந்த வரலாறை படைக்க திமுக தலைவர் ஸ்டாலின் பல வியூகங்கள் அமைக்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் 2019 ஆரம்பிச்சு தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வர அதிமுக இந்த முறை வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா ஜெயலலிதாவுக்கு பிறகு தன்னோட தலைமையை தக்க வச்சிருக்கிற எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு வெற்றி தலைவர் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. ஒவ்வொரு தொகுதியிலையும் 100 வாக்குகள் கூட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படின்னு நம்பப்படுற நிலையில மிக சிறிய வாக்கு சதவீதத்தை வச்சிருக்கிற ஒவ்வொரு கட்சிக்கும் திமுகவும் அதிமுகவும் சிவப்பு கம்பளம் விரிக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதே சமயம் தென் மாவட்டங்கள்ல வாக்கு வங்கி வச்சிருக்காங்கன்னு அறியப்படுற ஓபிஎஸ்ஐயும் சசிகலாவையும் அதிமுக தவிர்க்கிறதும், வட மாவட்டங்கள்ல ஒரு பெரும் தலைவரா பார்க்கப்படுற ராமதாஸ் திமுக கூட்டணிக்குள்ள இடம்பெறாம இருக்கிற நிலையில பெரிய கட்சிகளுக்கு சில அழுத்தங்கள் இருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. கூட்டணிகள் கட்சிகளோட வெற்றிக்குதான் நம்பப்படுற அதே நேரத்துல மக்கள் நலனையும் கருத்துல வச்சு கூட்டணிகள் உருவாகணும் அப்படிங்கிறது தான் சாமானியர்களோட எதிர்பார்ப்பா இருக்கு.